எல்லாமே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம தேங்க் தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்க வந்துட்டு தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்த்டே பேபிக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் டுடா. அப்புறம் மல்லிகா, ஐ எம் ரியலி சாரிடா, உங்களுக்கு பிலேட்டட் விஷஸ் 23rd அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க ஏதோ ஸ்டோரி. எனக்கு சத்தியமாக ஞாபகத்துலையும் இல்லை. அது மட்டும் இல்லை ஸ்க்ரீன்ஷாட், ஏன்னா எனக்கு எல்லாரோட நேமையும் ரேண்டமாக நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்குது. நானே இந்த ஸ்டோரி போடும்போது கூட இந்த ஹெட்லைனு அதில் வர கேரக்டர்ஸ்னு நோட் பண்ணி வச்சு தான் போடுவேன். ஏன்னா நான் மறந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்குது. சாரி தவிர வேறு என்ன சொல்கிறது தெரிலடா. பிகாஸ் என் ஃபோன் வேறு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இப்போல்லாம் என்னால் அப்லோட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. என்ன இஷ்யூன்னு தெரில. அதை கண்டுபிடிச்சி சீக்கிரமே நான் சரி பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட விஷ் போட முடியாததுக்கு ஐ எம் ரியலி சாரி. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் சொல்லி யாருக்கு இது வரைக்கும் போட முடியும்னு சொல்லிடுவேன். இல்லை முடியாதுன்னு ஓப்பனாக கூட சொல்லிடுவேன். ஆனால் போடுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் விட்டதில்லை. நீங்கள் சொன்னீங்க, நானும் தேடி பார்த்தேன். டெலிட் ஆனதெல்லாம் எப்படியோ ஒரு வழியாக ரெக்கவரி பண்ணிட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் கூட தேடினேன். உங்களோட நீங்கள் ஸ்டோரி சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நானுமே ஆனால் ஒரே ஒரு இடத்துல போடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரிப்ளை. அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. தேடி பார்த்துட்டேன். ஸோ என்ன எதுன்னு தெரில. உங்களுக்கும் சேர்த்து இந்த ஒன் ஷாட்டை ஐ எம் ரியலி சாரி. அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே மொட்டை மாடியில் தனியாக நின்றுட்டுருக்க உங்கள் ஷோல்டரில் ஒரு கை. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. என்ன இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, அது இல்லை சும்மா காற்று வாங்கலான்னு. ஏன் கீழே காற்று இல்லையா? அப்படி இல்லை. அது என்னாச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி அப்படியே லிஃப்ட் பண்ணி ஜிமின் தான் கேட்டுட்ருக்கான். நீங்கள் அது ஜிமின் அப்படின்னு பேசிகிட்ருக்க உங்கள் பின்னாடியே வேகமாக தேங்க் வந்திருப்பான். நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க செவத்தில் டங்குன்னு கையை குத்திக்கிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான் கண்ணில் டேஸோட. நீங்கள் அப்படியே அங்கே ஜிமினோட பேசிகிட்டு இருக்க. ஜிமின் கை உங்கள் கையை பிடிச்சிட்ருக்கு. அதை அவனால் பொறுத்துக்கவே முடியல. அப்படியே கோவமாக அப்படியே கீழே கடன்னு திரும்பி இறங்கி வந்துடுறான். இங்கே நீங்களோ ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் கையிலேருந்து அப்படியே கையை பிரித்து நகர. ஏய் நானும் பார்த்துட்ருக்கேன். உங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டதுலேருந்து இப்படியே தான் இருக்க. வாய்க்கு தான் ஓகேன்னு சொல்லியிருக்கே தவிர மற்றபடி மனசெல்லாம் இங்கே இல்லை போலையே. உன் கண்ணில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு உத்து பார்த்துட்டே ஜிமின் கேட்க, அது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்க. இங்கே அப்படியே தேங்க்ஸ் செம்ம கடுப்பாக கீழே வரான். அவனுக்கும் அவ்வளோ ஆத்திரமாக இருது. என் கூட பேச மாட்டான், ஆனால் கொண்டவன் கூட பேசுகிறான். வர இவ சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே கீழே வர. இப்போ அவனுக்கு மேரேஜ். ஸோ அந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் மேலே வந்திருப்பீங்க. ஸோ கீழே அவன் அப்படியே அவனை எல்லாம் தேடிட்டு இருக்க. அவனும் மேலேருந்து கீழே வர. எங்கே போயிட்டு வரீங்க தாயாங் அப்படின்ட்டு அவனை கட்டிக்க போகிறல்லும் நான் அவன் பக்கத்தில் அப்படியே வருத்திக்க. எங்கே போவேன், அது ரூம்லேருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். மேலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. அது என் ரூமுக்கு போயிட்டு தான் வரேன். ஓ சரி, நான் கூட உன் ஃப்ரெண்டை காணமே தேடிக்கிட்டு போயிட்டோன்னு நினச்சேன் அப்படிங்கிறா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தயாங்க பார்க்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் தயா. ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ தான் சரியே இல்லை. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மாதிரி என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரிலாம் இருக்க. சரியில்லையே தயாங், முன்னே இருந்த தயாங் மாதிரி இல்லையே. ஏய் அப்படிலாம் இல்லை அப்படின்னு அப்படியே கணத்தை பிடிக்க. லூனாவோ தயாங் நிச்சயமாகவே நம்ம 2 பேத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க. அப்படியே அவனும் மேலே பார்த்துட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் ஏன் தயாங் இப்படி இருக்க, உனக்கு எனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு இப்போ அவன் கை மேலே அப்படியே கை வச்சு கேட்க. அவனுக்கோ அப்படி நெருப்பெறிகிற மாதிரி இருக்க அவன் தொடும்போது. ஆனாலும் அது இல்லை எனக்கு கொஞ்சம் கல்யாண டென்ஷன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். ஏன் தயாங் நீ என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிற, ஆனாலும் எந்த ஒரு சடங்கையும் உனக்கு பிடிச்சு செய்கிற மாதிரி இல்லை. ஊன்னே வச்சிட்ருக்க. நீ இப்படி இருந்தால் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்ருக்காத. எனக்கு அதெல்லாம் சம்மந்தம் தான். என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த சடங்கு இதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் அப்படின்னு சமாளிக்கிறான். சரி ஆமாம் தயாங், ஏங்க ஹீரோவை காணோம், நீ பாத்தியா அப்படின்னு கேட்க. அது அவன் மேலே இருக்கா. ஓ
அப்போ நீ அவளை பார்த்துட்டு வர. ஏய் லிசன் அப்படின்ட்டு தயாங்க ஆரம்பிக்க. போதும் தயாங், இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன முட்டாளாக்கிட்டு இருக்க போகிற? அவளோட நீ எப்படிலாம் இருந்தேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனால் நீ என்னடானா மறுபடியும் ஒவ்வொரு பின்னாடியும் அலைஞ்சிட்ருக்க. இந்த லட்சணத்தில் திருப்பி நான் உன்னை நம்பணுமா அப்படின்ட்டு அவள் பார்க்குறா மனசுக்குள்ளே தான் எல்லாத்தையும். பட் வெளியில் வாய் திறந்தே சொல்லலை. தயாங்கோ என்ன அப்படின்னு பார்க்க, ஒன்றும் இல்லை தயாங், கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி தயாங், இப்போ நலங்குக்கு வரியா அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி கூப்பிட்றா. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்கள் மேலே கோவத்தில் அப்படியே வந்து உட்காந்துருக்கான். ஸோ அவங்க நலுங்கு வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் ஜிமினோட பேசிட்டு அப்படியே 2 பேரும் கீழே சிரிச்சிட்டு வர. தேங்கோ அப்படி பற்றிக்கிட்டே எரியுது, அவ்வளோ ஆத்திரம் வருது. உங்களை முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். தனியாக சிக்குடி அப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவன் லுக்கு. நீங்களும் வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணுறீங்க மேக்ஸிமம். ஸோ வந்துட்டு நலங்கு வைக்க உங்களை கூப்பிட்றாங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, இங்கேருந்து போக முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் தலைவலிக்குது வீட்டுக்கு போகலான்னு எவ்வளோ உங்கள் அப்பா கிட்டே சொன்னாலும், இருமா என்னம்மா ஓ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அவனோட கல்யாணம் இப்படி போகிறது பாதியில் நல்லா இருக்காதுமா, இரு அவனுக்கு நலுங்கு வச்சோன்னு கிளம்பிடலாம் அப்படிங்கிறாரு. இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜிமின், என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் வர. நீங்களோ அதை தலை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது மாமா, நான் வேணா அவளை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு ஜிமின் கேட்க. அப்போ உங்கள் அப்பாவோ சரி ஓகே, ஆனால் நலுங்க வச்சுட்டு போயிடுமா அப்படிங்கிறாரு. விட்ட மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தயாங் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை இன்னொருத்த வந்து உங்ககிட்ட, ஏய் அந்த தயாங் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்ல. நீங்களும் அப்படியே திரும்பி ஸ்டேஜை பார்க்குறீங்க. தயாங்க உங்களை முறைச்ச மேனிக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கான் ஒருன்னு. நானா அப்படிங்கிறீங்க. ஏய் நீ தானே ஹீரா, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன காலேஜ் 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தீங்க, ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா தான் இருப்பீங்க, இப்போ என்னாச்சு? ஜிமினோ ஆமாம் உன்னோட 1 and only பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவனை சொல்லுவேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சொன்னனே தலைவலி அதான் அப்படின்னு இருக்கீங்க. சரி நலுங்கு வச்சுட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்ட்டு மெதுவாக ஏறி அப்படியே கிட்ட வரீங்க. தேங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்களோ கை நடுங்குது. சந்தனத்தை எடுத்து அவன் கணத்தில் அப்படியே லைட்டாக வைக்க வரீங்க. அவனும் உங்களே அப்படியே முறைச்சி பார்க்க. நீங்கள் அப்படியே வைக்கும் போது உங்கள் கண்ணில் கலங்குது, பட் காட்டிக்கலை. அங்கேருந்து நகர பார்க்க, என்ன எனக்கு ஜிமின் ரொம்ப நல்லா செட் ஆகிட்டான் போல் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் இப்போல்லாம் அவனை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியே தெரில, எப்பவும் கூடவே இருக்கான். பரவாயில்ல, ஏன் அளவுக்கு இல்லாட்டியும் ஒன்றும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் போல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுகிறான். நீங்களும் அவனை அப்படியே மறைச்சிட்டு, உனக்கு எப்படி லூனா கம்பெனி கொடுப்பாலோ அதே மாதிரி கண்டிப்பாக எனக்கும் ஜிமின் கம்பெனி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. ஐயோ அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது அவனுக்கு வலிக்கல, அதே நீங்கள் சொல்லும் போது வலிக்குது. அது எப்படி என்னை பற்றி அவன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அடுத்தது லூனாக்கு வந்து அப்படி நலுங்கு வைக்க. அவ்வளோ உங்களை மறைச்சி பார்த்து, நீ இன்னும் போகலையா அப்படிங்கிறா. சைலண்ட்டாக யாருக்கும் கேட்காத மாதிரி, இதோ கிளம்பிடுவேன் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி லூனாவுக்கு நீங்களும் தாங்க ஒன்றா இருந்த சில கிளிப்பிங்ஸ் கிடச்சிருக்கு. இதை மட்டும் இப்போ எல்லோரும் முன்னாடி இங்கே போட்டு காமிச்சேன். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தீங்களே ரீலு, அது வந்து போயிடும். இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை செய்வேன், இங்கேருந்து ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லி அவள் தான் மிரட்டியிருப்பா. உங்களுக்கோ இல்லை என்னால் என் அப்பா கஷ்டப்படக்கூடாது, தெரியாமல் நான் பண்ண தப்புக்கு இது பிராய்ச்சித்தமாக இருக்கட்டும், இங்கே இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு தான் மேலே வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் வரும் பேசி இப்போ வந்துட்டு கீழே கிளம்புறதுக்கு எதாவது ஐடியா பண்ணோன்னு தலைவலிக்குன்னு சொல்லுவோம். அவனும் கூட்டிகிட்டு போகிறேங்கிறான். தேங்க உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் நலுங்கு வச்சுட்டு கீழே வந்து, ஆன்ட்டி நான் நாளைக்கு வந்துடுறேன். ஏண்டா இரு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும். இல்லை ஆன்ட்டி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. அச்சோ இங்கேயே ரெஸ்ட் எடுமா, ரூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிமினோ இல்லை அவள் முடியலங்கிறா, நான் வேணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா. ஏன் தம்பி இங்கே இருக்க மாட்டிங்களா அப்படி இப்படின்னு அவங்க பேச. ஜிமினுக்கு என்ன பண்ணதில்ல, என்னது இது அப்படின்னு உங்களை பார்க்க, இல்லை நான் கிளம்புறேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. ஸோ அவங்களும் சரிம்மா கூட்டம் கத்துறது உனக்கு இதாக இருக்கும், சரி ஓகே பரவாயில்ல நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஆனால் முகூர்த்தத்துக்கு கரெக்டாக வந்துடணும். வந்துடுவேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களோ ஜிமின் கிட்ட போகலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி நடக்க அப்படியே நீங்கள் தலை குனிஞ்சு பின்னாடி அப்படியே நடந்து சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. போகிறதே உங்களையவே அப்படியே தாங்க பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. லூனா அவனே கவனிச்சிட்ருக்கா. என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாங்கிற மாதிரி. அவனை எங்கேயும் அசையலாம் அப்படியே தான் உட்காந்துருக்கா. லூனாக்கோ அப்பாடான் இருக்குது. ஸோ அவங்கள ஜிமின் கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் போயிட்டுருக்க. ஜிமினோ நாச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. நீ ஆளே சரியில்லை, என்ன உன் பிரச்சனை, முழு மனுஷோட தான் என்னை கல்யாணம் பண்ணி கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்க. அப்படின்னு நீங்கள் அழுக ஆரம்பிக்க. ஹே வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓரம் கட்டி உங்களை பார்க்க.
சாரி சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். என்னால் அப்போ சொல்ல முடியல. அப்பா வேறு இருந்தார், யாரும் தனியாக பேச விடலை. நான் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கள. என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வர, அது அப்படின்ட்டு அலறிங்க. ரிலாக்ஸ் அப்படின்னு ஆகணும். இப்போ தண்ணி எடுத்து சொல்லு அப்படின்னு கேட்க, அது நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி நீங்களும் தாங்க வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பீங்க, ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த கிணத்துல மேலே உட்காந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு எண்ணிட்டு 10 எண்ணிட்டு தயாங் வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க. தயாங்கோ இன்னும் மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கான் உள்ள. நீங்களும் தயாங் தயாங், அச்சிச்சோ தயாங்க ஏதோ ஆயிடுச்சு போல, யாராவது வாங்கலே காப்பாற்றுங்களேன்னு சுற்றி அந்த கிணத்தையே ஓடி வரீங்க. உங்களுக்கு பயம் பதட்டம், அவனை காப்பாற்றணும், அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. நீங்களே உங்களுக்கும் அவனுக்கு வந்து 6 மந்த் தான் டிஃப்ரெண்ட். உங்களை விட அவன் 6 மந்த் தான் பெரியவன், மற்றபடி ஒரே ஏஜ் தான். உங்களுக்கும் அவனை எப்படி இப்படி விடுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு ஏதோ ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு பார்க்குறீங்க, யாரையும் காணோம். தொண்டையெல்லாம் வற்றி போச்சு, கதறி இதுக்கு மேலே அவனை அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு தொப்புன்னு எனக்கு நீச்சலே இல்லாட்டி பரவாயில்ல உள்ளுக்குள்ளே குதிச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு 11 வயசு இருக்கும். அப்படியே உள்ளே குதிச்சு தயாங்னு நீங்கள் அழுதுட்டு சுற்றி முற்றி தேட அந்த பையனோ எவ்வளோ நேரம் நம்மளால் தம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாங்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே இருந்திருப்பான். ஸோ சடனாக நீங்கள் உள்ளே குதிச்சதும் அவனும் டப்பு நிமிந்து ஏய் எக்கடி போனேன் அப்படின்னு மேலே பார்க்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே பூண்டு உள்ளே முடிய மூழ்கிட்டு இருக்கீங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு, நீங்கள் வேறு நல்லா சப்பி முழுக்குன்னு இருக்க, அவங்கள அப்படியே ஒரு வழியாக இழுத்துட்டு அந்த படியில் தூக்கிட்டு வந்து அப்படியே படுக்க வச்சு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே கிடக்க, ஏய் ஹீரா என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு அவனும் உங்களை போட்டு தட்டுன்னு தட்டி ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு அப்படின்னு இது பண்ண அவங்க வயிற்ற அப்படியே பிடிச்சி அமுத்த தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துருப்பான். நீங்களும் மெதுவாக கண்ணை முழிக்க, அப்பாடா ஹே லூஸு எதுக்கு நீயும் குதிச்ச அப்படின்னு கேட்குறான். உனக்கா நான் பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே ஹக் பண்ணி நீங்கள் அழுக, எனக்கு ஒன்றும் இல்லடி, சும்மா எவ்வளோ நேரம் என்னால் மூச்சு தம் கட்ட முடியுதுன்னு பார்த்தேன், நீ என்னடானா அதுக்குள்ளே இப்படி அப்படி சொல்ல, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. அப்படி ஆரம்பித்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் டெவலப் ஆகிட்டே போகுது. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணிங்க. அப்போல்லாம் தயாங்க போர் அடிக்கும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து ஏய் எப்படி விளையாட வருவ அப்படின்னு கேட்பான். நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்டா, அதனால் என்னடி என் ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்னு அவன் சொல்ல, இப்போதைக்கு வெளியே விட மாட்டாங்களாம், 11 நாள் ஆகணுமா. அது சரி 11 நாள் நீ எல்லாமே நான் எப்படி தனியாக விளையாடுவேன், நான் என்ன பண்ணட்டும் தயாங். சரி நோ ப்ராப்ளம், நீ நானும் எப்போ விளையாடுற மாதிரி நீ அந்த பக்கத்துலேருந்து விளையாடு, நான் இந்த பக்கத்துலேருந்து விளையாடுன்னு சொல்லி உங்களுடைய தான் அந்த 11 நாள் வந்துருப்பான். அவங்க வீட்டில் உள்ளவங்களும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுங்கனால விட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு 2 பேருக்கு ஒரே ஏஜ், எப்போவும் ஒன்றாவே தான் இருப்பீங்க. ஸ்கூலிங்ஸ் அப்புறம் வந்துட்டு காலேஜ் எல்லாமே அவன் என்ன பண்ணுறானோ அதை தான் நீங்களும் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை தான் அவன் பண்ணுவான். இப்படியே தான் போயிட்டுருக்கும் போது உங்கள் 2 பேத்துக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஸ்பார்க் ஆகுது. ஐ மீன் அது வந்து லவ்வாக வந்து உங்களுக்கு தெரியல. தேங்க் வந்துட்டு அவனோட நீட், அதாவது அவனுக்கு வந்துட்டு நீடி இருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஏய் தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பான். என்ன தேங்க் சொல்கிற, அது தப்பு இல்லடி, ஜஸ்ட்டு கிஸ் பண்ணுறது எதுவும் ஒரு நீட் தானே, நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் வேறு யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, அது அப்படின்னு நீங்கள் 12th படிக்கும் போது உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இழுத்து கிஸ் பண்ணியிருப்பான். கிஸ் எப்படி இருக்குன்னு அவங்கள கிஸ் பண்ணி அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பான். ஸோ சும்மா சொல்லக்கூடாதுடி, இந்த ஃபீல் செம்மையாக இருக்குது. அவனுக்கு இந்த மாதிரி கிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காகவே அவங்கள வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவான்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு அப்படி தான் உங்ககிட்ட கிஸ் பண்ணுறது உங்களுக்குமே அது பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவன் கிஸ் பண்ணும்போது அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு நின்று இருப்பீங்க. ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் இப்போ வர அப்படியே நீங்கள் ஜிமினோ என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்க, ஜிமின் கிட்ட அது நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அவரோட கொஞ்சம் அப்படி இப்படி வேற இருந்துட்டேன், என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கதறி அலறீங்க. ஜிமினோ ஓகே ரிலாக்ஸ், லவ் பண்ணுற அப்படின்னா அவர்கிட்டயே பேசியிருக்கலாமே, உங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருக்கலாமே. இல்லை நான் மட்டும்தான் லவ் பண்ணேன், அவருக்கு லவ் இல்லை என் மேலே, அதான் அடி நீங்கள் திணற. ஓ ஒன் சைடு லவ்வா? ஒன் சைடு லவ்வுக்கு இவ்வளோ ஃபீலிங்கா? ஒன் சைடு லவ்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க, என்னோடய வலி எனக்கு தான் தெரியும். நான் அப்படி சொல்லலை,
ஒன் சைட் லவ்ங்கும் போது அவர் வேறு யாரையாவது வேறு ஒருத்தரை லவ் பண்ணுறவரை உன்கிட்ட எப்படி கொண்டு வர முடியும்? அப்போது நீ அவருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் அது வேஸ்ட் தானே? அப்படியே எப்படி நீ ஏன் உன் மனசை மாற்றிக்கூடாது? என்னால் தான் முடியலையே, என் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு கதறி அலறிங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்கள அப்படியே ஹக் பண்ணி இதில் வந்துட்டு லஸ்ட்டோ லவ்வோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆறுதல். அந்த ஹக் அப்படியே உங்களை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை ஓகே, உனக்கு இப்போது அவன் மனசில் இருக்கான், உன்னால் என்னை ஏற்றுக்க முடியாது, எனக்கு புரியுது, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆக்க போகுது அப்படிங்கிறீங்க. ஓ சரி ஓகே, அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டா அதனால் அவனை ஈஸியாக மறந்துட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணத்தை பொறுமையாக பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் மாமா கிட்டே பேசுகிறேன். ஓகே, இப்போ தலைவலிக்குதுனால ரொம்ப அழாத, அப்புறம் இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை கொண்டாந்து அவங்க வீடு வாசல் எடுத்துகிட்டு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. நல்ல முள்ள இருக்கியா? இப்போ பரவாயில்ல. சரி ஓகே, நீ தனியாக இருந்துக்குவே, நான் இல்லை அப்பா வந்துடுவார். சரி ஓகே, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, தலைவலிக்குது இல்லையா? ஜஸ்ட் ஒரு காஃபி இல்லை ஏதாவது டேப்லெட் இருந்தால் நான் வேணா? இல்லை நானே. சரி ஓகே, போயிட்டு வரேன். அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எங்கே தலைவலி, சும்மா தானே சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் கிளம்புற வரையும் அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஜிமின் கிளம்புனதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே திரும்பி நடந்து வரீங்க. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்ட். என்ன இவர் கிளம்புனாரே, அப்பா வந்திருப்பாரோ அப்படின்ட்டு நீங்கள் மேலே போனவங்க அப்படியே கடை கடைன்னு திரும்ப கீழே இறங்கி வந்து லைட்டு கூட ஆன் பண்ணல, அப்பா இல்லை ஜிமினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை திறக்க டப்புன்னு கதவை அப்படியே வேகமாக திறந்துக்கிட்டு அப்படியே டமான்னு கதவை அடித்து சாத்த நீங்கள் பயந்துடுறீங்க. இருட்டில் உங்களுக்கு யாருன்னு தெரியல, யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகரும் போது தான் அப்போ அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே அந்த கதவுல வச்சு சாய்ச்சி உங்கள் கிட்ட வந்து மூச்சு விட அது யாருன்னு உங்களால் நல்லாவே புரிய முடியுது. ஸோ நீங்கள் அப்படியே அடங்கிறீங்க. நானே தான் அடிங்கிறான். தயாங் நீ அடிங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட அப்படியே கழுத்தில் அன்னைக்கு கிஸ் பண்ண, தயாங் விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு அவனை தள்ளுறீங்க. ஸோ வாட் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே எழுத்து அவங்கள அப்படியே அங்கே உள்ள டேபிள் மேலே ஏற்றுறான். என்ன பண்ணுற நீ? அவன் பாட்டுக்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுலே குறியாக இருக்க. தயாங் அப்படின்னு அவன் செஸ்ட்டில் கை வச்சு நீங்கள் தலை, ஏய் அமைதியாக ரெடி, எப்போவுமே எத்தி நான் பண்ணும்போது அமைதியாக தானே இருப்பேன், நீ என்ஜாய் பண்ணுவில்ல, இப்போ என்ன வந்துச்சு, இப்போ நோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் காலை அவன் விரித்து அவனும் வந்துட்டு அங்கே இருக்க அவங்க என்ன சார் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் நோ அப்படின்னு கையை வச்சு மூடி மறைக்கிறீங்க. கையை எடு அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஸாகவே நடந்துக்க. ப்ளீஸ் தயாங் நோ அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் மூட, ப்ளீஸ் ஐ நீட் யூ பேட்லி, முடியலடி முடியல, உன்னால் அப்படி இப்படி இருக்க முடியுது அப்படியே உங்களை எழுத்து இப்போ திருப்பி அப்படியே வந்துட்டு உங்கள் கையை ரெண்டையும் முதுகு பின்னாடி பிடிச்சிக்கிறான். ஸோ நீங்கள் கதற அப்படியே வந்துட்டு அவன் பேண்டிஸை ரிமூவ் பண்ணி விட்டுறான். ப்ளீஸ் தான் நோ என்னால் முடியாது வேணாம் அப்படின்னு நீங்கள் திணற அவனும் என்னால் முடியல, எனக்கு நீ வேணும், ஐ நீட் யூ அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிட்டு அவன் இன்செக்ட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ண அவனும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு முடியலடி, நீ தாண்டி வேணும், உன்னை மட்டும் தாண்டி கேட்குது, என்ன பண்ணுறது எவ்வளவோ சொல்லிட்டேன், அப்போ நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், இப்போ நீ எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு பேசவே விடாமல் அவனும் அப்படியே உங்களை எடுத்துக்க நீங்களோ தயாங் வலிக்குது ப்ளீஸ் நோ தயாங் அப்படின்னு கதற அவனும் இப்போ அப்படியே உங்களை திருப்பி அப்படியே உங்களை தூக்கிட்டு அவன் வந்து நீங்கள் அவன் ஹிப்பில் இருக்கீங்க. ஸோ அப்படியே இது பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு அவங்க ஸ்டெப்ஸ் ஏறான். நீங்களும் வேணா தயாங் ப்ளீஸ் தயாங் அப்படின்னு கெஞ்சிட்ருக்க. அவனை வந்துட்டு நீங்கள் லெஹங்கா போட்டிருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு கீழே பாட்டமாக வந்து தூக்கிட்டேன். ஸோ மேலே இருக்கிறத அப்படியே வந்துட்டு இப்போ வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண நீங்கள் அப்படியே நோ அப்படின்னு கையை வச்சு அவனை தட்ட ட்ரை பண்ண உங்கள் கையை அப்படியே திரும்பவும் மடக்கி பின்னாடி பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போ உங்களோட லெஹங்கா டாப்பை அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த அங்கே இருக்க நாட்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே நோன்னு திமிர உங்கள் ரூம்குள்ளே கொண்டாந்து உங்களை போட்டவனும் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் மேலே விழ நீங்கள் அப்படியே டியர்ஸோட தாங்க தள்ள முயற்சி பண்ண அவனை எதையும் காதில் வாங்குகிற மைண்ட் செட்லே இல்லை. அவங்களோட ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ஒன்று செய்யணும் அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது. அவனும் இந்த மாதிரி நடந்துக்கா. இப்போ உங்களோட ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் நீங்கள் காலேஜஸ் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு அப்படி யோசிக்கிறீங்க. ஸோ ஸ்கூலிங்கில் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி இப்படின்னு ஏதோ உருட்டி குரூப் ஸ்டடி அது மாதிரியாக வரும்போது உங்ககிட்ட
கிஸ் தாண்டி ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை கிஸ் பண்ண வச்சுருந்துருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு டெவலப் ஆகி இப்போ காலேஜ் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் எகிரி குதிச்சு இதே மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து வியோ பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்திருப்பான். நீங்களோ பயந்து போய் தயாங்க என்ன பண்ணுற, நீ எப்படி வந்த அப்படின்னு எட்டி பார்க்க, அதுவா இந்த பக்கமாக தான் வந்த, சுத்தம் போட்டு நீயே காட்டி கொடுத்துறாதி அப்படின்னு வாயை பார்த்தா, இங்கே என்னடா பண்ணுற, வேறு எதுக்கு வருவேன் தெரியலடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண, எது தயாங் வேணாம் தயாங் அப்படின்னு நீங்கள் அவனை வச்சு தரல, ப்ளீஸ் டி ஐ நீட் யூ. பசங்களாம் சும்மா இருக்க முடியாமல் உசு பேத்தி விட்டானுங்கடி, அவன் ஆளை பார்க்குறான் அதை பார்க்குறேன்னு வந்துட்டான், எனக்கு இருக்கிறது நீங்கள் ஒருத்தி தானே அப்படின்னு அவங்கள அப்படியே எழுத்து மடியில் உட்கார வச்சுக்க, ப்ளீஸ் தயாங் யாராவது வந்துட போகிறாங்க, ஏய் நீ தனி ரூமில் தானே இருக்க, யார் வரப்போகிறா, இல்லையே நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணியிருக்கோம், எனக்கு தெரியும்டி உன் ஃப்ரெண்டு அவள் வரல இந்த பெட் ஷேர் பண்ண, இப்போ நான் தான் என் கூட ஷேர் பண்ணேன் அப்படிங்கிறான். ப்ளீஸ் தயாங் பார்த்தா பிரச்சனையாயிரும் போயிடு அப்படின்னு நீங்கள் அவனை அவ்வளோ அவாய்ட் பண்ண, ஏய் நடி வந்ததுலேருந்து போங்கிற, ப்ளீஸ் டி நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எப்படி சொன்னால் நான் யார்கிட்டடி போவேன், ப்ளீஸ் டி ஜஸ்ட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அதான் பார்க்கலாம், நான் ஏதாவது பண்ணும்போது நீ ரியாக்ட் பண்ணுறியா மட்டும் பார்க்குறேன், ப்ளீஸ் டி என்ன தயாங் இது அப்படின்னு நீங்கள் பேச விடாமல் அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அவனோட தொடுகைக்கு அடங்கி போகிறீங்க. ஸோ அவனும் அப்படியே வந்துட்டு அவங்க மேலே அவனோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறான். அவன் அவங்க ஹிப்பை பிடிச்சி அப்படியே இன்செக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கத்தி அலறிடுறீங்க. அப்படின்னு அவன் வாயை அப்படியே பார்த்து ஏன்டி இந்த கற்றுற அப்படிங்க, வலிக்குது அப்படிங்கிறீங்க. சாரி அப்படி தான் இருக்கும், ப்ளீஸ் டைட்டாக இருக்குல்ல அதான் அப்படி பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இன்செக்ட் பண்ணுறான். அப்படியே பயங்கரமாக இருக்குது, கதறீங்க. அவனும் வாயை பற்றிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அவனை நீங்களும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன தான் அவனோட இப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தான் இது தப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் இந்த ஏஜில் பண்ணாமல் வேறு எப்போ பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம், இதை ஷேர் பண்ணிக்க கூடாதா, டாய்ஸை ஷேர் பண்ணுறோம், எதையோ ஷேர் பண்ணியிருக்கோம், ஃபுட்டுலேருந்து எல்லாம், இதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் கிஸ் எமோஷ்னல்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான், இது ஜஸ்ட் கெமிஸ்ட்ரி தான், இதனால் ஒன்றும் தப்பு இல்லடி, நிஜமாவா அப்படின்னு சொன்னவனும் அதுக்கப்புறம் வந்த நாட்களில் காலேஜ்லேயும் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு மூடானோ அப்படியே உங்களை தள்ளிட்டு வந்து எல்லாம் தெரியலடி செம்மையாக மூடாக இருக்குது, ப்ளீஸ் டி மூடோட்ட நீ தாண்டி சரி பண்ணணும் அப்படின்ட்டு அவள் ஜிப்புக்கு அப்படியே வந்துட்டு கரெக்டாக தாங்க இது காலேஜ் அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறேன், ப்ளீஸ் தாங் அப்படின்னு சொல்ல உங்களை அப்படியே வச்சு தலையை வச்சு திணிக்க அப்படின்ட்டு நீங்களோ உமட்டிக்கிட்டு ஓடுற அளவுக்கு தேங்க வச்சுட்டு தேங்க்ஸ் டி பேபி அப்படின்னு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணிட்டு போக நீங்கள் அவனை முறைச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியெல்லாம் தான் உங்ககிட்ட அதெல்லாம் தப்பு இல்லடி பண்ணலாண்டி இப்படி சொல்லி உங்ககிட்ட இருந்திருப்பான். பட் ஒரு எல்லை மீறும் போது உங்களால் வந்துட்டு அப்படி இருக்க முடியல. ஸோ அவன் இன்னொரு பொண்ணுங்களோட பேசும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனும் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் உங்களால் அப்படி இருக்க முடியல. அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை வந்து நீங்கள் லவ் அப்படின்னு அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது அவன்கிட்ட தாங் அப்படின்னு அவனும் உங்களை நாடி வரும்போது செஸ்ஸில் கை வச்சு ப்ளீஸ் தாங் என்னால் முடியல, என்னாச்சு, எனக்கு நீ யாரோடையாவது பேசும்போது ஒரு மாதிரி இருக்குடா, ஆல்ரெடி சொல்லிக்கல இங்கே எமோஷ்னலுக்கு வேல்யூ இல்லைன்னு, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பெட்ஷேர் அதை கொண்டு இதில் நுழைக்காத, அந்த மாதிரி எந்த ஃபீலும் உனக்கு உன் மேலே எனக்கு இல்லை அப்படின்ட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே கண்ணாட்டியோ சொல்ல என்னடா சொல்கிறேன், எத்தனை வாட்டி அப்படி இருந்திருக்கும், அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிடிச்சி அடித்து தள்ளியிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்டேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவனை வந்துட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப பண்ணாதடி அப்படின்னு பின்னாடியே சுற்றி வர, உனக்கு தான் என் மேலே அந்த மாதிரி எந்த ஃபீலிங் இல்லைன்னு சொல்லிடல, அப்புறம் இதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கிற முடியாது தாயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனை அவாய்ட் பண்ண அவனும் செம்ம கடுப்பில். அப்போ தான் வந்துட்டு லூனா அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அவளுக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஸோ காலேஜும் முடியுது. அதுக்கப்புறமும் வந்துட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. உங்களுக்கும் அவன் லூனாவோட சுற்றுறது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் லவ்வே இல்லைவங்கிற கிட்ட எப்படி போய் திரும்ப வழியேக்க நிற்க முடியும். அவனாக வந்தான், இத்தனை நாள் கூட இருந்தான், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக 2 பேரும் சின்னதுலேருந்து இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டானே நினைக்கும் போதே அழுக வருது. அவன் ஃபோட்டோ அப்படி பார்த்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து பத்திரிக்கை வைக்க வந்து உங்களை கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டது எல்லாத்துக்குமே கூப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து உங்கள் அப்பா ஜிமினை வந்து மாப்பிள்ளையாக பார்த்துருப்பாரு. ஸ்டடீஸ் தான் முடிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணிக்கோமான்னு. நீங்களும் இல்லைப்பா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்ச நாள் ஜாப் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரிம்மா இப்போதைக்கு பொண்ணு பார்த்துட்டு போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது தெரிஞ்சதுமே
நான் லூனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ஈகோ தான். ஸோ நீயா நானா அப்படிங்கிற ஒரு இது. நீங்களோ அவன்கிட்ட எவ்வளோ இறங்கி போனாலும் அவன் ஈகோ தூக்கி வச்சுட்டு ஆடுறனால தான் நீங்கள் கடுப்பாயிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் உங்கள் மேலே நீங்கள் தான் ஈகோவில் இருக்கிற மாதிரி அவன் அப்படியே மாற்றி போட இங்கே வந்துட்டு இப்போ 2 பேரும் வந்து பிரிஞ்சு நிற்கிறீங்க. உங்களால் லூனாவோட பார்க்கவே முடியல. நீங்கள் அந்த கல்யாணத்து நலுங்குக்கு எதுக்கும் வரலன்னா அப்பாவோ இல்லைம்மா ஃப்ரெண்ட் இல்லையா அதெல்லாம் தப்பாக போயிடுவா அப்படின்னு அவர் தான் உங்களை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே லூனாவோட உங்களை பார்த்தது வேணுன்னே சீன் போட்டு நிற்க உங்களால் அதை தாங்கிக்க முடியாமல் தான் அப்படியே வந்துட்டு ஒதுங்கியிருப்பீங்க. அப்போ லூனா அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு தயங்கிட்ட சொல்லிட்டு வந்தவளோ நைஸாக வந்து உங்களை பார்த்து அவளோ வந்து உங்ககிட்ட நீங்கள் காலேஜில் அவனும் நீங்களும் ஒன்றா இருக்க சில ஃபோட்டோஸ் எடுத்திருப்பா. அவள் எல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியிருப்பா. இதை மட்டும் வெளியே விட்டேன் உன் அப்பா கௌரவம் ஒத்த பிள்ளைய அம்மா இல்லாமல் இப்படி வளர்த்தான் அப்படி வளர்த்தேன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட நீங்களோ இதை டெலீட் பண்ண அப்படின்ட்டு வர டெலீட் பண்ணவா வச்சிட்ருக்கேன். எங்கே பாரு நீ அவனோட சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னோட அவன் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃப்ரெண்டாக கூட நீ அவன் கூட இருக்கக்கூடாது. நீங்களாம் ஃப்ரெண்டுக்கே கேவலண்டி எதெல்லாம் ஃப்ரெண்டு பண்ணுற வேலையா அப்படி இப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் திட்ட உங்களுக்கும் அழுகியாக வருது. நீங்களும் அப்படியே தலை குடிஞ்சு நிற்க இங்கே பாரு இதுக்கப்புறம் உன்னை நான் இங்கே பார்க்கவே கூடாது. நான் தான் உன்னை எப்படி பண்ணேன்னு நீ என்கிட்ட சொல்லவும் கூடாது. அப்படியே ஓடிடு நல்லவளாக இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அங்கே வந்துட்டு விடாமல் பிடிச்சி வைக்க நீங்கள் ஒரு வழியாக தலை வழியாக அது இதுன்னு சொல்லி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் போகிற வரைக்கும் அமைதியாக இருந்தவன் அங்கே நலுங்கு முடிச்சதும் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து வந்தவனும் வேறு என்ன அப்படியே தூக்கி உங்களை தான் தேடி வந்துட்டான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் போனதும் உள்ள புயல் வேகத்தில் வந்திருப்பான். அவனுக்கும் அவ்வளோ ஆத்திரம். ஜிமினோட அவங்க பார்க்க அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவன் இன்னொருத்தையை பார்க்கும்போது உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு சொன்னது அவனால் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க முடியல. இப்போ உங்களுக்கு இன்னொருத்தர் இருக்கான்னா இவனுக்கு வலிக்குதான். ஸோ சார் ஓடி வந்துட்டாரு உங்கள் மேலே அந்த அவனும் அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக இது வரைக்கும் வேணாத அளவுக்கு ஃபோர்ஸாக பண்ண தான் வலிக்குதுடா ப்ளீஸ் நிப்பாட்டு அப்படின்னு அவனை அடித்து இப்போ இதுக்கு இங்கே வந்த நாளைக்கு உனக்கு கல்யாணம் இருந்துட்டு போட்டோம் எனக்கு உன்னோட இருக்க தானே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அவனை அப்படியே கண்ணில் டியோஸோடு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே அன்னைக்கு கரண்ட் கிஸ் பண்ணி சாரி அப்படிங்கிறான். அப்படியே பார்க்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மேலே இருந்தது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அது வேறு லவ். இப்போ தான் புரிஞ்சது. நீ சொல்லும் போது எனக்கு எதுவும் புரியலடி. நீ இல்லாமல் இந்த இடத்துல இன்னொருத்திய ஐ காண்ட் என்னால் உன்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். எஸ் அதை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு லோனாமல் இல்லை இல்லை உன் மேலே அந்த ஈகோ உன் கூட நீ பேசினதெல்லாம் கேட்டு நீயா என்கிட்ட வருவேன்னு எதிர்பார்த்தேன். நீ வராதனால அந்த கோவம் அதான் அவளை பக்கத்தில் வச்சு உன்னை வெறுப்பேற்றி பக்கத்தில் வர வைக்கலான்னு பார்த்தேன். பட் நீ அதுக்கு மேலடி சரியான புடிவாதக்காரி. நீங்கள் அப்படி மூஞ்சி திருப்ப என்ன பார் அப்படின்னு திருப்பி அப்படி பார்க்க வைக்கிறான். நான் உன்னை ஏன் பார்க்கணும் அப்படின்னு மூஞ்சி திருப்ப பாருடி நீ என்னை பார்த்தா தானே என்ன ஃபீல் பண்ண முடியும். தான் ஜஸ்ட் லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நகர போக அப்படின்னு இப்போ அப்படியே உங்கள் இப்போ பிடிச்சவனும் அப்படியே உங்களோட செஸ்ட்டில் கை வைக்க தான் அப்படின்னு கையை நகர்த்த ஃபீல் பண்ணடி என்ன ஃபீல் பண்ண என்னை மட்டும் ஃபீல் பண்ண ஓகே என்னை மட்டும் பார்க்கணும். இந்த டச் அதில் நான் மட்டும் தான் இருக்கணும். என்னை மட்டும் தான் நீ ஃபீல் பண்ணணும். எனக்கு தெரியும்டி உன்னால் என்னை மட்டும் தான் யோசிக்க முடியும். வேறு யாரையும் இந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாதுன்னு யார் சொன்னால் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. குட் ஜோக். அது நடக்காது. நாளைக்கு நமக்கு தான் கல்யாணம். நீ சொன்னதான் இப்போ ஜோக். யார் சொன்னா ஏண்டி நாளைக்கு கல்யாணம் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். இப்போ கூட நம்ப மாட்டியா? உனக்கு தான் என் மேலே லவ்வே இல்லைண்டி. அப்போது இப்போயும் இல்லை. வாட்? இதுக்கு பேர் தெரியாது. பட் இது பிடிச்சிருக்கு. இது உன்னோட மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். நீ அப்படியே இந்த முகத்தை சுழிச்சு என்னை பார்க்குறது உன் லிப்ஸை நீ பைட் பண்ணிட்டேன்னு பயந்து போய் என்னை பாப்பா பாரு. அந்த லுக் ஐயோ எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு ஒன்றுனா நீ துடிக்கிறது. அதையும் தாண்டி நான் அப்படி பண்ணும்போது தான் அடிங்கிறீங்க காதில் வந்து எதையும் சொல்லி அப்போது இருக்கும் பாரு ஒரு கிக்கு சி அப்படிங்கிறீங்க. நாடி உன்னை அணுவாக ரசிச்சிட வேண்டினா எனக்கு தெரியும். நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கு. கண்டுபிடிக்க தான் லேட் ஆகிடுச்சு. லேட்டு தான். பட் இதுக்கு மேலே லேட் பண்ண மாட்டேன். நீ எனக்கு தான் அப்படின்னு அவங்க லிப்பில் அழுத்தி கிஸ் பண்ண பிடிச்ச ஒரு தள்ளு தான். வாயை முட்டைக்கு இது போத்தேன் லூஸு மாதிரி வளரிட்டுருக்க. நாளைக்கு கல்யாணம் பேசாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பார். நீயே சொன்னாலும் முன்னே நான் என்னை கட்டிக்கிறதா இல்லை. ஏண்டி ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கல போய். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த மூஞ்சி எனக்கு நல்லா தெரியும். இது எந்த நேரத்துக்கு எந்தெந்த டைப்பில் மாறணும் ரொம்ப நல்லாவே போய் சொல்கிறடி. உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி இந்த லவ் இப்போ காணா போயிச்சா? அது லவ்வே இல்லை.
அப்புறம் எனக்கு தான் லாஸ்ட்டு உனக்குமா அப்படி கூட வச்சுக்கோ ஏய் அப்படின்னு கழுத்தை அப்படியே பிடிக்க பூத்தையான் என் அப்பா வந்துடுவார் வரட்டும் நானே சொல்கிறேன் மாமா உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாய மேலே புளின்னு ஒன்று விட்றீங்க ஏய் நடி அடிச்சுட்ட அப்படின்னு பார்க்குறான் வாய முடுறான் அடுத்து செருப்பு எடுத்து அடிச்சிடும் உங்களுக்கு மாதிரி வீட்டை விட்டு வெளியே போடா அத்தர் ஒரு பொண்ணு வீட்டில் வந்து நின்றுட்டு எப்படி தான் பேசிட்டு இருப்பியா என்கிட்ட என்னெல்லாம் பண்ண நீ எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச உயிரை விட்டுருவாரா ஏய் எப்படி அதெல்லாம் போய் சொல்லுவேண்ணா பின்ன என்ன டேஷ் கடை அங்கே வந்த என் பேண்டி ஷவரை கழட்டி நடு வீட்டில் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் அப்பா வந்து என்னத்துக்கு வந்து தொலைஞ்சு போடா பிடிச்சி கத்திட்டு அப்படியே கீழே வரீங்க உங்கள் அப்பா வரக்கூடாதுன்னு பயந்துட்டே வரீங்க நல்ல வேலை அவங்க அப்பா இன்னும் வரல கீழே வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் அவங்க இன்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு திரும்ப இப்போ கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது உங்கள் அப்பா வந்துட்டாரு உங்களுக்கும் பயமாகுது ஸோ நீங்கள் அதை எடுத்து அப்படியே வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளி வச்சுட்டு திரும்பி பார்க்க தேங்க படியில் பாதி இறங்கியிருப்பான் உங்களுக்கு பக்குன்னு இருக்குது ஐயோ அப்பா ஓ அப்படின்னு நீங்கள் தலையில் அடிச்சுக்க தேங்கோ ஏய் எதுக்கு தீபா அழுகுற நான் இப்படியே வந்த மாதிரி ஓடிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கணத்தில் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் நாளைக்கு நீ தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு அணிட்டு கொடுக்கணுன்னு ஓடுறான் எங்கே போகிறான் அப்படின்னு எட்டி பார்த்துட்டே இருந்துட்டு இவனை பார்த்துட்டு இருந்து வேலைக்கு வருது அப்படின்ட்டு அவன் தான் ஓடிட்டானேன்னு மெதுவாக அந்த கதை இருக்க உங்கள் அப்பா தான் என்னம்மா தூங்கிட்டியா அப்படின்னு அது தலைவலிப்பா அப்படிங்கிறீங்க அதான் சொன்னியம்மா காஃபி எதுவும் குடிச்சியா நான் போட்டு தரவா டேப்லெட் தரவாடா அப்படின்னு அப்பா அப்படி தலை ஆதாரமாக தடவி கேட்க இப்போ பரவாயில்லப்பா தூங்கினா சரியாயிரும் டேப்லெட் போட்டிருக்கேன் நான் போய் படுத்துக்கிறேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்குமா அப்போ தான் காலையில் கல்யாணத்துக்கு போகணும் இல்லைப்பா நாளைக்கு நான் வரல ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா இப்போ வரும்போது கூட தாங்க அப்பா அம்மா பிடிச்சிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தே ஆகுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்ததே உங்களுக்கு வருத்தமாக போச்சு ப்ளீஸ்டா நல்லா தூங்கு சரியாயிடுவேன் காலையில் போகலாம் அப்படிங்கிறாரு ஷோ அப்பா வேறு அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்னு மேலே வந்து அப்படியே இவன் போனானா இல்லையா அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க பட் இறங்கி போயிட்டான் அப்பாடான் இருக்கு ஞானம் அது எப்போ வருது பாரு மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு நீ திட்டிகிட்டே அழகியாக வருது அவனை லூனாக்கு விட்டு கொடுக்க முடியல அதே சமயம் அவகிட்ட இருக்க ஃபோட்டோஸ் நினச்சும் பயமாக இருக்குது ஸோ இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகுது தாயாங்கம் மறுநாள் அப்படியே வந்துட்டு ரெடியாகி உட்காந்துட்ருக்கான் ஸோ நீங்களும் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது கையெல்லாம் பசஞ்சிட்டு அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க எங்கேயும் நகர கூட இல்லை அவங்க அம்மாலாம் என்னம்மா ஒரு மாதிரி இருக்கா என்னடா ஆச்சு நீ தலைவலிட்டிய பரவாயில்லையாலாம் வந்து விசாரிக்கிறாங்க அன்போட இப்போ பரவாயில்ல ஆண்டி அப்படிங்கிறீங்க அவங்க அப்பாவோ ஏண்டாம்மா உனக்கு உடம்பு சரியான தலையில் கேட்க ஒன்றும் இல்லை அங்கிள் நேற்று தான் தலைவலி கொஞ்சம் பரவாயில்ல லேட்டாக தூங்கினாலும் அப்படி இருக்குது அப்படியாடா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்க அங்கே வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான் நேற்று வந்து அவ்வளோ டைலாக் விட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இங்கே பக்கத்தில் வந்து உட்காந்த லூனாவோ என்ன தயம் அவள் இங்கே உட்காந்துட்டே இருக்கா இன்னும் நீ சொல்லலையா அப்படிங்க தேங்காவில் திரும்பி என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்க அதான் கிட்டே சொன்னனே நேற்று நீ அவளை திருட்டுத்தனமாக பார்த்துட்டு வந்தபோது என்ன செய்யணும்னு அப்படிங்கிறா ஓ ஆக்சுவலி என்ன சொல்லிப்பானாலும் நான் வந்து பார்த்துப்பான் வரதை எங்கே தான் போயிட்டு வரேன் இந்த நேரத்தில் அப்படின்னு பிடிச்சி வச்சு அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம் வந்துட்டு சமாளிக்க பார்க்க எனக்கு தெரியும் தயாங் நீயும் அவளும் கள்ளத்தோட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோட்டோஸ்லாம் காட்டி நாளைக்கு அவள் வந்ததும் அவளை மட்டும் மண்டபத்தை விட்டு நீயே வெளியே போகணும்னு சொல்லலை இந்த ஃபோட்டோஸை எல்லாரும் முன்னாடி காட்டுவேன் 2 குடும்பம் மானமும் போயிடும் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி வச்சுருப்பா ஸோ தேங்காய் அப்போ எதுவுமே வாய் பேசாமல் ஓகேன்னு சொல்லி மண்டையாட்டிருப்பான் இப்போ அதை தான் கேட்டுட்டுருக்கா ஸோ தேங்காய் அப்படியே மாலையும் கழுத்துமா எழுந்து வர அவங்க பக்கத்தில் நீங்கள் பயந்துட்டீங்க ஐயோ இப்போ இதுக்கு இப்போ எழுந்து வரான் சொன்ன மாதிரி தாலி கட்ட போகிறானா அப்படின்னு பயந்துட்டுருக்க அப்படியே கிட்ட வந்தவனோ லூனாவோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க இங்கேருந்து நீ வெளியே போ அப்படிங்கிறான் அப்படியே எல்லாரும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அப்படியே கண்ணட்டியோ சொல்ல பொண்டாட்டியா ஒன்றுண்ணா மனமேடிக்கு வா இல்லையா அப்படியே ஓடிடுறி அப்படிங்க என்ன அப்படின்னு பார்க்க வாடி அப்படின்னு கையை பிடிச்சி பழுத்துட்டு வரலூனாவோ என்ன தயம் கொன்ற நான் அப்படின்னு அவன் ஃபோன் எடுக்க நல்லா தேடிப்பார் அப்படிங்கிறான் அதில் ஒரு ஃபோட்டோ எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டேன் யாருக்கிட்ட உன்னோட குணம் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஏதோ இவளை வெறுப்பேற்ற தான் ஒன்று வச்சிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு இவ்வளோ தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லூனாவை பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை அவளை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடியும் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட என்னடா நடக்குதுன்னு அவங்க அப்பா அம்மா அப்பா உங்கள் அப்பான்னு எல்லாம் முழிக்க சாரி அங்கிள் நான் அவ்வளோ லவ் பண்ணேன் 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை அதான் ஈகோ அப்படிங்க இப்போ அவங்க அம்மாவை மண்டையிலே கொட்டி முன்னாடியே சொல்லக்கூடாதா ஏன் அப்படி பண்ண அதுவா தோ நிற்கிறாளே இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சாமா இவன் ரொம்ப ஓவராக பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ண கோக்குமாக்கு வேலையெல்லாம் வந்துட்டு சொல்கிறான் பட் நீங்கள் 2 பேரும் பண்ணதெல்லாம் சொல்லாமல் வேறு மாதிரி மிரட்டின மாதிரி சொல்ல அட பாவி மனுஷி இந்த மாதிரி பொண்ணாவே அடிக்கிற மாதிரி அவளை பார்க்க அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிடுக்க நீ பண்ணதெல்லாம் தப்பு இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவளுக்கு நீ கூட தான் என்ன மிரட்டி இருக்கக்கூடாது என்னை பற்றி உனக்கு சரியாக தெரில எல்லாம் என் பேபிக்கு தெரியும் அப்படின்னு உங்களை பார்க்க அப்படி மூஞ்சி சொல்லிக்க உனக்கு இதுக்கெல்லாம் இருக்குடி அப்படின்னு சொல்கிறான் இங்கே ஜிமினோ பேன் நிற்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அது ஜிமின் அப்படின்னு நீங்கள் சாரி கேட்க புரியுது நேற்று நீங்கள் சொல்லும் போதே நினச்சேன்
எனிவேஸ் கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க்கை கை கொடுக்க, ஓகே பாஸ், இதுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க, அட போகிறான் பிடிச்சவனே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக கிளம்பி முடிஞ்சது. லூனா வாங்கியது விரட்டி விட ஜிமினும் வந்துட்டு ஹாப்பியாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே நீங்கள் தேங்க பார்க்க அவாய்ட் பண்ணிட்டு மூஞ்சி திருப்பிட்டு இருக்க, அவனும் அப்படியே ரூம்குள்ளே வந்து கதவு சத்துறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் பால்கனியில் நிற்க, பின்னாடியே வந்து உங்களை அப்படியே தூக்க, இந்த வீட்டுடா அப்படிங்கிறீங்க. வீட்டுறதுக்கு அடி இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சாரிடி, அது ஏதோ அப்போ எனக்கு அப்படி தெரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், தள்ளி இருந்தால் தான் காதல் புரியும் போல இருக்குது, காதலை புரிஞ்சுக்கிட்டேன், காதல்னு சொல்ல முடியாது, இந்த ஈர்ப்பு இது எப்போவும் எனக்கு உண்மையில் மட்டும்தான் வருங்க, இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்களை எப்படிலாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை தள்ள ட்ரை பண்ண விடாமல் தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அவனும் வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு இதுக்கு மட்டும் தான் தேவையோ அப்படின்ட்டு அவனை அப்படியே முறைச்சி பார்க்க, யார் சொன்னான், இதுக்கு மட்டும் இல்லை, நிறையா எப்படி அப்படி நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சு அப்புறம் குவாக் அதெல்லாம் வர்ற வரைக்கும் நீ தேவை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் தேவைடி அப்படின்ட்டு ஃபோர்கெட்டில் லவ் யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் லவ் யூ சொல்ல, நீங்கள் அவனை அப்படியே மறைச்சு பார்க்க, நீட்டு சொல்கிறீ லவ் பண்ணல அப்படின்னு கேட்குறான். ஐயா அப்படின்னு பார்க்குறீங்க ஒன்றா அப்படின்ட்டு அவங்க மேலே அப்படியே படுக்க, அவங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் தள்ள ட்ரை பண்ணுறீங்க, விடாமல் கிஸ் பண்ணி அவங்கள சிரிக்க வச்சு அவங்களோட அப்படியே ஒன்றா இருக்கான். நீங்களே உங்களை அறியாமல் தாங் தாங் அப்படின்ட்டு இருக்க, லவ் யூ சொல்லடி அப்படின்னு காதுக்கிட்ட கேட்க, ஐ லவ் யூடா அப்படின்னு சிரிக்கிறீங்க, மேட்டோடி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அப்படி ஒரு வழியாக அவங்களோட லவ்வை அவன் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போது லவ்வர்ஸாக மாறி ஒரு வழியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் ஆகிட்டீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.